என்று சத்தமிட்டு அழுதது யார்? ஆகார், சாராள், ஆதாய, சியாவால். வெரி குட். குட்டி பிள்ளைகளுக்கு எங்களுக்கு தெரியுமா? முடிவு போகுது. 35 வந்துட்டேன். என்னதான் இருங்க இல்லை முடிஞ்சிச்சு. நீ 40 நீ எனக்கு நான் முடிச்சுட்டு எழுத கொடுக்க போறேன். முடிஞ்சிச்சு. கவனிங்க, முடிஞ்சு. எது நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான்? துறவி நிமித்தம். துறவி நிமித்தமா? கவனிங்க ஏமா, துறவி நிமித்தமா, ஈட்டு நிமித்தமா, மிருகத்து நிமித்தமா? துறவுக்காக ஆபிரகாம் அபிமெலேக்குக்கு என்ன கொடுத்தான்? 7 பெண்ணாட்டு குட்டி, 9 ஆட்டுக்குட்டி, 7 கண்ணு குட்டி, 7 பெண்ணாட்டுக்குட்டி. யாரை குறித்து சொல்லப்பட்ட ஆபிரகாமுக்கு துக்கமாக ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தது? தன் மனைவி, தன் தன் மகன், தன் அடிமைப்பெண், அடிமைப்பெண், தன் மனைவி சொல்லியாச்சு. தன் மகனை, தன் தன் மகனை எப்ப மனைவி கொடுத்து சொன்னது இதா இருக்கும். மாத்தி தானே கேட்க. ஆப்ஷன் ஏ பி சி எல்லாம் ஏ. யாரை குறித்து சொல்லப்பட்டது ஆபிரகாமுக்கு துக்கமா? தன் மகன் யோசியா, இஸ்மவேலை பத்தினது யாரை குறித்து அவ சொல்லுவா? இப்படி இந்த ஃபார்ம்ல இருக்கிறது அது மட்டும் தான். தன் யாரை குறித்து சொல்லப்பட்டது ஆபிரகாமுக்கு துக்கமாக. சரி கவனிங்க, யாரை குறித்து சொல்லப்பட்டது ஆபிரகாம் துக்கமாக இருந்தது. அதான் எல்லாம் குழப்பமா சொல்றேன். தன் மனைவியை, அதான் நானும் சொல்றேன், நீ சொன்ன தப்பு இல்ல. தன் மகனை, தன் வேலைக்காரியை, தன் மகனை. அந்த மகன் பேர் யாரு? அதாவது இஸ்மாயிலையும் அவன் அம்மையும் அடிச்சு வளர்க்க சொல்லிடுவா. சொந்த மனைவி. போதும். ஆமா, ஏன்னா 100 வயசு கிழவி குழந்தை பிறந்து பால் கொடுத்துட்டு வந்து சிரிப்பாயில. 100 வயசு வச்சு 90 வயசு கிழவி பால் கொடுத்துட்டு கிண்டல் சிரிப்பால போந்துடும். அந்த அடிமை பெண் ஆகாரையும் அவன் மகனின் என்ன செய்யுது? அனுப்பி விடுங்குது. உண்மையே பேசணும். அப்படியே குறுக்கையில் தண்ணி எடுத்து அதிகாலை வேலையில் ஆகாரையும் அவன் பிள்ளையும் கொடுத்து அனுப்பிச்சு. வெறும் தண்ணி, ஆடு மாடு சொத்து சுகம் ஒன்றும் தண்ணியாக குடிச்சிட்டு போவாங்க. வனாந்த பிறகு தண்ணியான்னு செய்யும். அப்போ தான் அழுவாங்க. அழும்போது தூரம் வந்து பேசுவது. அந்த வனாந்த துறவும் எல்லாம் அப்படி எழுதிச்சு. நான் போனது அறநடிக்கல. அந்த துறவை கற்று கண்ணு காட்டுது. அடுத்து தண்ணி வேணும். 12 துறவுக்கு உதவாங்க. பெரிய ஜாதியாக அப்படி அசைது. சரியா? அவங்க தான் யார்? முஸ்லீம்ஸ். இஸ்மாயில் என்ன யார் தெரியுமா? முஸ்லீம். ஆபிரகாமுடைய எங்கள் கதையில் பைபிள் இருக்கு. ஆபிரகாமுடைய முதல் மனைவி பேர் சாரா. சரியா? அவனுக்கு பிறந்தது ஈசாக். அவங்க இஸ்ரேல் தேசம் அதான். அதே மாதிரி ஆபிரகாமுடைய வேலை இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த புருஷர் என் கூரையின் நிழலில். என்னது? கூரையின் கூரையின் நிழலில். சொல்லு, கூரையின் நிழலில். பாப்பா அனன்யா, என்னது? கூரையின். யாரு இந்த புருஷர்? அனன்யா இங்க கவனி. இந்த புருஷர், அது சொல்ல வேண்டாம், நான் கொஸ்டின் கேட்கேன். சரியா? இந்த புருஷர் என் டேஷ் வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம். என்னது? ஆப்ஷன் ஏ கூரையின் நிழலில், ஆப்ஷன் பி தரையின் நிழலில், ஆப்ஷன் சி மரத்தின் நிழலில். எது? என்ன ஆன்சரு? கூரையின் நிழலில். சொல்லுங்க, சொல்லு. கூரையின் 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 நிழலில். சரி. சாராள் என்ற பெயரின் அர்த்தம் என்ன? சொல்லுங்க எம்மா. சாராள் என்ற பெயரின் அர்த்தம் என்ன? இல்லையா? ஆப்ஷன் ஏ ஜாதிகளுக்கு தகப்பன், ஆப்ஷன் பி ஜாதிகளுக்கு தாய், ஆப்ஷன் சி ஜாதிகளுக்கு மகள். யாரு? சாராள் என்ற பெயரின் அர்த்தம் என்ன? 17 பேர். ஏயா பியா சியா? ஆப்ஷன் ஏ ஜாதிகளுக்கு தகப்பன், ஆப்ஷன் பி ஜாதிகளுக்கு தாய், ஆப்ஷன் சி ஜாதிகளுக்கு மகள்.
தப்பு. சரியா? சாராள் என்ற பெயரோட அர்த்தம் என்ன? ஜாதிகளுக்கு தாய். சொல்லுங்க, சாராள்னா என்ன அர்த்தம்? வெரி குட். திருப்பி சொல்லுங்க, சத்தம் கேட்கல. சாராள்னா என்ன பேரு, என்ன அர்த்தம்? முதல்ல கேக்கட்டா? எத்தனை தூதர்கள் சோதோமுக்கு வந்தார்கள்? 2. சரியா? எத்தனை தூதர்கள் சோதோமுக்கு வந்தார்கள்? இந்த புருஷர் என் டேஷ் வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்று செய்ய வேண்டாம். கூரையின் நிழலில், மரத்தின் நிழலில். சாராள் என்ற பெயரின் அர்த்தம் என்ன? ஆப்ஷன் ஏ ஜாதிகளுக்கு தகப்பன், ஆப்ஷன் பி ஜாதிகளுக்கு தாய். கை தட்டுங்க, கை தட்டுங்க. என்னது? ஜாதிகளுக்கு தாய். அம்மா சொல்றோம்ல, உங்க அம்மா தாய் தானே. சரியா? அப்ப சாராங்கிறது பொம்பளை தானே. பொம்பளை அப்பாவா இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. சரியா? அப்ப தாய். சரியா? இஸ்மவேலுக்கு விருத்த சேதனம் பண்ணும்போது எத்தனை வயது? எத்தனை வயசு? எல்லாம் சத்தமா, எத்தனை வயசு? எத்தனை படி மாவு எடுத்து அப்பம் சுடு என்றான். பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும். இங்கதான் போட. சரியே, ஆபிரகாமா லோத்தா? யாரால? யாரால? எக்ஸ்கியூஸ் மீ, யாரால? கதவுலயே போட. கதவு சத்தன வராது. யாராலமா? யாரால பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும்? ஆபிரகாமா லோத்தா? எந்த ராஜா, இங்க பாரு, எந்த ராஜா சாராளை அழைப்பித்தான்? ஜோயல், எந்த ராஜா சாராளை அழைப்பித்தான்? ஆப்ஷன் ஏ எகிப்து ராஜா, ஆப்ஷன் பி அபிமெலேக்கு ராஜா. யாரு? அபிமெலேக்கு ராஜா. திருப்பி சொல்லுங்க, எந்த ராஜா சாராளை அழைப்பித்தான்? ஆப்ஷன் ஏ எகிப்து ராஜா, ஆப்ஷன் பி அபிமெலேக்கு ராஜா. யாரு? அபிமெலேக்கு ராஜா. என்ன ராஜா? அபிமெலேக்கு ராஜா. அபிமெலேக்கு. சொல்லுங்க, அபிமெலேக்கு. திருப்பி 5 தடவை. அபிமெலேக்கு, அபிமெலேக்கு, அபிமெலேக்கு. சொல்லு, அபிமெலேக்கு, அபிமெலேக்கு. யார் ஒரு தீர்க்கதரிசி என்றார் கர்த்தர்? ஆப்ஷன் ஏ ஆபிரகாமா, சாராளா? யார் ஒரு தீர்க்கதரிசி என்றார் கர்த்தர்? திவிஷா, யார் ஒரு தீர்க்கதரிசி என்றார் கர்த்தர்? திவிஷாவா பேரு? இனிமே மாத்திரும் பேரு. இனிமே ஜாய்ஸ் அப்புறமா. யார் ஒரு தீர்க்கதரிசி என்றார் கர்த்தர்? யாரு? சத்தமா, யார் ஒரு தீர்க்கதரிசி என்றார் கர்த்தர்? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? எக்கமாக்கா சொல்ல. எக்கா, அது வெள்ளத்துல இருக்கா, கருப்பு கலர் மாத்திரம். ஒரு தீர்க்கதரிசி என்றார் கர்த்தர். சரி, இப்ப நான் முதல்ல கேட்கலாமா? எத்தனை தூதர்கள் சோதோமுக்கு வந்தார்கள்? அம்மா, எத்தனை தூதர்கள் சோதோமுக்கு வந்தார்கள்? சரி, எத்தனை தூதர்கள்? பாப்பா, எத்தனை தூதர்கள் வந்தார்கள்? இப்ப தனியா கேட்பேன், என்ன தனியா சொல்லணும். இந்த புருஷர் என் டேஷ் வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏ கூரையின் நிழலில், ஆப்ஷன் பி மரத்தின் நிழலில். சரியா? சாராள் என்ற பெயரின் அர்த்தம் என்ன?
ஏ ஜாதிகளுக்கு தகப்பனா ஜாதிகளுக்கு தாயா? இஸ்மவேலுக்கு விருத்த சேதனம் பண்ணும்போது எத்தனை வயது? 13 14? எத்தனை படி மாவு எடுத்து அப்பம் சுடு என்றான்? தப்பு, இது தப்பு. எத்தனை படிமா? தப்ப சொல்லிட்ட பத்தியா? நீங்க கரெக்டா சொல்லுங்க. எத்தனை படி? 5 படி போடு. நீ 2 படி. உனக்கு எத்தனை படி? நீ எத்தனை படி? நீ எத்தனை படி? எல்லாருக்கும் மொட்டைக்கெல்லாம் அடி விட போகுது. எல்லாம் அப்படி சொல்லுது பாரு. மாவு எடுத்து அப்பம் சுடு என்றான். நீங்க சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ 3. சரி அக்கா நான் வாரேன். அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. இதுக்கு அவசரப்படுறீங்க. வாரேன். எத்தனை படி மாவு எடுத்து அப்பம் சுடு என்றான்? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 6. ஏயா பியா மட்டும்தான் சொல்லணும். என்னம்மா 3 6? 6 3 6. இல்ல 3 படி சொல்லுங்க. 3 படி சொல்லு. எத்தனை படி? மறக்க கூடாது. நைட்டு தூக்கத்துல எழுப்பி கேட்பேன். எத்தனை படி? எத்தனை படி? சரி. சாராள் என்ற பெயரின் அர்த்தம் என்ன? அதேதான். சாராள் என்ற பெயரின் அர்த்தம் என்ன? வெரி குட். கை தட்டுங்க. அக்கா கேக்கட்டா? எந்த சமபூமியில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார்? எந்த காலத்தில் நிச்சயமா என்னிடத்தில் வருவேன் என்று புருஷர் கூறினார்கள்? எந்த நாட்டின் கூக்குரல் பெரிதா இருந்தது? ஆபிரகாம் முதலாவது சொன்ன நீதிமான் எத்தனை? லோத்து வீட்டை சூழ்ந்து கொண்ட சோதோம் பட்டணத்து மனிதர்கள் யார்? லோத்துக்கு எத்தனை குமாரத்திகள் உண்டு? பரதேசியாய் வந்த இவன் நியாயம் பேசுகிறான் என்றது யார்? பரதேசியாய் வந்த இவன் நியாயம் பேசுகிறான். ஆப்ஷன் சோதோம் ஜனங்களா? சோதோம் ஜனங்களா? ஆப்ஷன் பி வந்து கொமோரா ஜனங்களா? ஆப்ஷன் சி வந்து கானான். வெரி குட். தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு டேஷ் பிடிக்கப்பட்டது. தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு டேஷ் பிடிக்கப்பட்டது. ஆப்ஷன் சொல்லிட்டா? ஆப்ஷன் ஏ குருட்டாட்டம். ஆப்ஷன் பி இல்ல செவுடாயிட்டாங்களா? இல்ல கால் நடக்க முடியாம போயிட்டாங்க. ஆபிரகாம் தேவனிடத்தில் என்ன விண்ணப்பம் பண்ணினான்? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக சொன்னாங்களா? இல்லனா இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைக்காது இருப்பானாக சொன்னாரா? இல்ல ஈசாக்கு உமக்கு முன்பாக பிழைப்பானாக சொன்னாரா? இஸ்மவேல் பிழைப்பானாக. எது கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளம்? ஆபிரகாமுக்கு 90 வயதில் கர்த்தர் தரிசனமாகி என்ன பேசினார்? நான் பெரிய தேவன், நான் உண்மை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எந்த நாளில் விருத்த சேதனம் பண்ண வேண்டும்? ஆப்ஷன் ஏ 8ஆம் நாளில், ஆப்ஷன் பி 7ஆம் நாளில், ஆப்ஷன் சி 6ஆம் நாளில். உத்தம இருதயம் என்று தேவன் கூறினது யாரை? உன் தங்கச்சி வெளியே போறா.
உத்தம இருதயம் என்று தேவன் கூறினது யாரை? உத்தம இருதயம் என்று தேவன் கூறினது யாரை? ஆபிரகாம், லோத்து, அபிமெலேக்கு ராஜா. உத்தம இருதயம் யார் சொன்னாங்க? அபிமெலேக்கு ராஜா. சரியா? போலாமா? அபிமெலேக்கு பிழைக்கும்படி வேண்டுதல் செய்தவர் யார்? யார் வந்து அபிமெலேக்கு பிழைக்கணும்னு வேண்டுதல் செஞ்சது? ஆபிரகாம். சரியா? யார் வந்து அபிமெலேக்கு பிழைக்கும்படி வேண்டுதல் செய்தது யாரு? அடுத்து படிப்போம். சரியா? என் தேசம் டேஷ் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான டேஷில் குடியிரு. என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. சரியா? சொல்லு. டேஷ் எனக்கு முன்பாக இருக்கிறது, உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான டேஷில் குடியிரு, இடத்தில் குடியிரு. சரியா? முதல்ல என்னது? 2 டேஷ் இருக்கு. முதல்ல என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான டேஷில் குடியிரு, இடத்தில் குடியிரு. சரியா? உன் முகத்துக்கு முக்காடாவதாக என்று கடிந்து கொண்டது யாரை? ஆப்ஷன் ஏ சாராளா, ஆப்ஷன் பி அபிமெலேக்கு மனைவி. உன் முகத்துக்கு முக்காடாவதாக என்று கடிந்து கொண்டது யாரை? சாராளா, அபிமெலேக்கு மனைவி. டேஷ் வனாந்தரத்திலே குடியிருந்தான், டேஷில் வல்லவன். இஸ்மவேல் எந்த வனாந்தரத்துல குடியிருந்தான்? பாரா. எந்த வனாந்தரம்? சரியா? எந்த இடத்துல ஒரு தோப்பு உண்டாக்கி தொழுது கொண்டாங்க? எந்த இடம்? பேர்சம்.